ஹாய் கைஸ், ஐம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிப்புக்கு தான் போகிறோம். ஸோ ட்ரிப்பு எங்கே அப்படின்றதும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொட்டு இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே ட்ரிப்புக்கு போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குது, நாங்கள் யூஸ்டு என்னெல்லாம் பண்ணுவோம் ட்ரிப்பில் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஹாம்ஸ்டரையும் ஆக்சுவலாக கூட்டிகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு அவுட்டிங் இது தான். அவங்களோட போகிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நாங்கள் மட்டும் தனியாக போனால் அது வேறு, பட் ஹாம்ஸ்டரோடு போகிறோம்ல, அது ஒரு ஹாப்பினஸ் தான் நமக்கு. ஸோ ஹாம்ஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம காரில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அவசரமாக கொடுத்துட்ருக்கேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே காரில் போய் மீட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, 2 பேர்த்தையும் எப்படி ஆடிட்டுருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இப்போ தான் ஃபுட்டு போட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட இப்போ தான் சொன்னேன் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னோடனே 2 பேர் குஜாலாக முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, 2 பேர் 2 சைடு இருக்காருங்க. சரி, ஓகே, இன்றைக்கி உங்களை ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன்டா. ஓடி இப்போ இந்த கம்பி வழியாக தான் நான் ஃபுட்டு கொடுப்பேன். இங்கே கை வச்சுலாம் எனக்கு கடிச்சு விட்ருவாங்க. இதே கையிலலாம் வச்சாலாம் கடிக்க மாட்டாங்க, நல்ல பையனை. அப்புறம் இதை இப்படி திறந்தோம்னா 2 பேரும் குஜாலாக அப்படியே ஓடி வந்துடுவாங்க வெளியில். அதான் நான் பூட்டி வச்சுருக்கேன். டெய்லி என்னடா பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம ட்ரிப்பில் போயிட்டு காரில் மீட் பண்ணலாம். பாய். ஸோ அகெயின் ஃபைனலி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்டாக நமக்கு 1 டே ஆகும். மார்னிங் நம்ம ஒரு 9 o'clock கார் எடுத்தோன்னா அங்கே சேர்கிறதுக்கு ஒரு 6 to 7 o'clock அந்த மாதிரி ஆகிடும். போகிற வழி ஆனால் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் கைஸ். எந்த டிராஃபிக்கு, எந்த பொல்யூஷனுமே இருக்காது. அவ்வளோ க்ரீனிஷாக மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும். நாங்கள் போகிற வழி திருச்சியில் தான் ஆக்சுவலி போவோம். அண்ட் திருச்சியில் ஸ்டாப் பண்ணி நிறைய திருச்சி போகும்போது எங்களுக்கு ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் போனப்போ நம்ம திருச்சியில் ஏதாவது இந்த பானிபூரி, அப்புறமேட்டு அந்த நன்னாரி சர்பத்து, அந்த மாதிரி எதோ வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பரு அதெல்லாம் விற்பாங்களோ, அதில் நான் குக்கும்பரு வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை சாப்பிட்டுட்ருக்கேன். அது இந்த டோல்லாம் விற்பாங்கள்ல, ஸோ அங்கே வாங்கினது தான் இது. டோலில் நாங்கள் க்ராஸ் பண்ணுற ஒரு வீடியோ தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உங்களோட ட்ராவல், உங்கள் ஊருக்கு, உங்கள் ஹோம் டவுன் போகும்போது எதில் ட்ராவல் பண்ணுவீங்க? பஸ்லையா, ட்ரெயின்லையா, இல்லைனா என்ன மாதிரி கார்லேயே அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணுவீங்களா, இல்லை பைக்கில் போவீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டுக்கு தான் போகிறோம் ஆக்சுவலாக. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம லன்ச் முடிக்க. ஸோ தலப்பாக்கட்டு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக ஹோட்டல்ஸாக இருந்துச்சு, A to B. அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஆனால் எங்களுக்கு பிடிச்சது தலப்பாக்கட்டு. உடனே அதை பார்த்தோன்னே நாங்கள் காரை நிறுத்திட்டோம். ஸோ தலப்பாக்கட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்போதுமே நாங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த தலப்பாக்கட்டில் நிறுத்தி சாப்பிடுவோம். ஸோ இந்த வாட்டியும் சாப்பிட போயாச்சு. ஹாய், ஐம் பேக். ஸோ ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு. தலப்பாக்கட்டு. ஸோ தலப்பாக்கட்டில் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். என் தலை பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு. எங்கள் அப்பா 100க்கு மேலே வந்ததுனால பயங்கர ஸ்பீடாக வந்தோம். அதனால் என் மண்டை எப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் தலப்பாக்கட்டில் போய்ட்டு நல்லா செமையாக லன்ச் சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம் கேஸ், நிறைய பிரேக்லாம் போனோம். பட் இதான் ஷூட் பண்ணுறோம், ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தலப்பாக்கட்டை ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ப்ளஸ் சம்மர் ட்ரிங்க்ஸுமே நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக. பட் என்ன வந்தாலுமே நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தலப்பாக்கட்டை பிடிச்சது மட்டும் தான் நான் வாங்குவோம். அந்த மாதிரி தான் நானும் வாங்குவேன் எப்போதுமே. இந்த போபா மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் ஃபலூடா, அதுக்கப்புறம் நிறையா மசாலா சோடா அப்படின்னு நிறைய புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க.
பட் நாங்கள் எப்போதுமே ஆர்டர் பண்ணுறது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு போனோடனே போயிட்டு நல்ல ஒரு பிளேஸாக பார்த்து உட்காந்துட்டோம். அப்புறம் போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து வெயிட்டர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். அது வரத்துக்கு என்னமோ 4 மணி நேரம் ஆச்சு. அதை வந்துட்டு நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணேன். அந்த கேரட்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹனி அண்ட் ஸ்பைஸ் ஆட் பண்ண சொன்னேன். அப்புறம் பார்த்தா செமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ளெயின் பிரியாணி வாங்கினேன். எனக்கு வந்து சிக்கன் ஒரு மட்டன் பிரியாணி பிடிக்காது. ஸோ அதனால் ப்ளெயினாக பிரியாணி வாங்கினேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே நான் தலப்பாக்கட்டில் ரெகுலராக அதுதான் வாங்குவேன். ஸோ அதனால அப்புறம் அந்த ட்ராகன் சிக்கன் ட்ரை பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் அது நல்லா இல்லை. பட் இருந்தாலும் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அது அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா வந்து அந்த மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஒரு பெரிய மீல்ஸ், அதில் சப்பாத்தி, கிரேவி, அப்புறமேட்டு பப்படம், அப்புறமேட்டு கேசரி நிறைய கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் என்ன வாங்கினேன்னா பிஸ்தா மேலே வந்து இந்த குலோப் ஜாமுன் பீசஸ் கட் பண்ணி போட்டாங்க. ஒரு 4 பீஸு கிட்டே இருக்கும், 4-5 பீஸ் இருந்துச்சு. அது வந்து டேஸ்ட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி பிஸ்தா ஃப்ளேவர் நான் ட்ரை பண்ண பெஸ்ட்டு பிஸ்தா குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம். குலோப் ஜாமுனில் ஆக்சுவலாக வெனிலா ஐஸ்கிரீம் தான் வைப்பாங்க. பட் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பிஸ்தா வாங்கிட்டோம். அப்புறமேட்டு இந்த மெனு கார்டில் இந்த அதாவது போபா மில்க் ஷேக் அது என் கண்ணை ரொம்ப பறிச்சுட்டு இருந்தனால அப்படியே வந்து மெனு கார்ட்லேருந்து அதை தூக்கிட்டேன். ஸோ தூக்கினா அந்த பாதாமோட இதெல்லாம் போட்டிருந்தாங்க மேலே லைட்டாக. போபா பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் போபா பில்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து தலப்பாக்கட்டுன்றது பிரியாணிக்கு தானே ஃபேமஸ், இதுக்கு போபாவுக்கு ஃபேமஸ் இல்லைன்னு நினச்சிட்டு நான் வந்து மைண்ட்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான், திருச்சி மலைக்கோட்டை எஸ் ரெட் ஃபோர்ட்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லா டைமும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திருச்சியில் தான் இருக்கோம். திருச்சி வந்து ரொம்ப ஃபேமஸில். ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் இருக்கோம். அந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? பட் நம்மளோட பிளேஸ்க்கு இன்னும் நம்ம ரீச் ஆகலை. திருச்சி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1 hour 30 minutes அந்த மாதிரி ஆகும். இன்னும் 1.5 hour இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் தான் பண்ணணும். ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து அப்படியே என்னென்ன திங்ஸ்லாம் நம்மளால கேப்சர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கேப்சர் பண்ணலாம். ஸோ போகலாமா? ஸோ அது ஒன்றும் இல்லை, அந்த ரெட் ஃபோர்ட் எப்போதுமே தாண்டும் போது நாங்கள் வந்து அங்கே போகணும்னு நினைப்போம். ஆனால் நான் வந்து போனதே இல்லை. அப்புறம் பார்த்தா ட்ரெயின் பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு. கார் அங்கே இருக்குது, ட்ரெயின் இங்கே பக்கத்தில் இருந்துச்சா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் இப்போ எங்கே இருக்கோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே திருச்சியில் தான் இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து திருச்சி அவுட்டர். ஓகேங்களா? அவுட்டர்னால் வந்துட்டு அதுவும் திருச்சி தான். பட் மலையா அந்த மாதிரி வந்து எந்த கடையும் இல்லாமல் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸு, நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மெயின் திருச்சியில் வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கோம். மெயின் திருச்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து இது வாங்கினோம் கைஸ், சர்பத் குடித்தோம். திரும்பி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப சர்பத் தான் பிடிக்கும். ஸோ ஒரு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பானிபூரி ட்ரை பண்ணலான்னு போனோம். பட் பானிபூரி எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. என்னமோ தெரியல, திருச்சியில் வந்து நம்ம வந்து தாம்பரத்தில் வந்து ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ளேவரிங் இல்லை, வேறு ஏதோ ஒரு ரெசிபி அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பானிபூரி பிடிக்கல. அப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்தா ஒரு எப்படி சொல்ல வடக்கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் நிறையா வந்து வாங்கினோம். வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் சமோசா அந்த மாதிரி நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இப்போ பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ வந்து அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4-5 சர்பத் ஆக்சுவலாக குடிச்சிட்டோம்.
எனக்கு இந்த காரில் ட்ராவல் பண்ணுறது இந்த ஈவினிங் டைமில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த கார் மிரரில் ஃபோன் வச்சு பார்த்தா அவ்வளோத்துக்கும் அழகாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ஈவினிங் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃபிஷ்ஷு ஷாப்லாம் வந்து நிறையா இருக்குமா. ஸோ நம்ம வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு ஷாப் தேடி நாங்கள் வந்து அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் வந்தாச்சு. நம்ம வந்து என்னென்னலாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு வந்து போய் பார்க்கலாம். ஓகேங்களா? சார்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபிஷ் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பனில் இல்லை. இன்றைக்கி சண்டேஸ் வந்துட்டு எனக்கு தெரியல, சண்டேஸ்லாம் வந்துட்டு ஃபிஷ் ஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்க மாட்டாங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. வந்து பார்த்தோம் ஃபிஷ் ஷாப்பே இல்லை. ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா வேறு ஒரு ஷாப்ஸ்லாம் நாங்கள் நிறையா வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாட்டி தாத்தாக்கெலாம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம்னா அங்கே பார்த்தா சாக்லேட்ஸ், ஃபாரின் சாக்லேட்ஸ் இம்போர்ட்டட், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக என்னென்னமோ வச்சுருந்தாங்க. சில பேர் கூட தெரியல. அவ்வளோ கேக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் அள்ளிட்டு வந்துட்டோம். பில்லுமே அள்ளிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் எங்கள் அப்பா கார்டு தான் பே பண்ணாங்க. ஸோ நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நைட்டுக்கு வந்து அந்த சூளப்பொரி சாப்பிட்டேன் கைஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். பேர் மறந்துச்சு எனக்கு அந்த ஹோட்டல் பேர், பட் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து பனியாரம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு மஸ்க் மெலன் ஜூஸ் குடிச்சு அன்றைக்கி டேவை பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக முடிச்சுட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஆம் சைனிங் ஆஃப், ஃபெலினா. பாய்.